அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டியில் முனிசிபாலிட்டிஸ் சாப்டர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம். ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் இருக்குது, லோக்கல் கவர்மெண்ட், அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அது என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். முதல்ல முனிசிபல் கார்பரேஷன் முதல் வகை ஃபர்ஸ்ட் டைப் என்ன? முனிசிபல் கார்பரேஷன். முனிசிபல் கார்பரேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பிக் சிட்டிஸில் இருக்கும், பெரிய நகரங்களில் இந்த முனிசிபல் கார்பரேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஸ்டேட் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முனிசிபல் கார்பரேஷன் வந்து ஒரு மாநிலத்தில் உருவாக்கணும் அப்படின்னா அது வந்து ஸ்டேட் அசம்பிளி தான் வந்து உருவாக்கும். இதே வந்து யூனியன் டெரிட்டரியில் இந்த முனிசிபல் கார்பரேஷன் உருவாக்கணும் அப்படின்னா அதை வந்து சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முனிசிபல் கார்பரேஷனை ஸ்டேட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா ஸ்டேட் அசம்பிளியால் முடியும். இதே யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி மாதிரி அந்தமான் நிக்கோபர் மாதிரியான யூனியன் பிரதேசங்களில் முனிசிபல் கார்பரேஷனை கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 3 அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க. எந்த ஒரு அமைப்பு இருந்தாலும் அதில் வந்து ஒரு நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு 3 வகையான நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தாரிட்டிஸ் 3 டைப்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸ் யாருன்னு பார்க்கும்பொழுது கவுன்சில், ஸ்டாண்டிங் கமிட்டி அண்டு கமிஷனர் 3 பேர் இருக்காங்க. இந்த முனிசிபல் கார்பரேஷனில் 3 பேர் அங்கம் வகிக்கிறாங்க. யார்? ஃபஸ்ட்டு கவுன்சில் அப்படின்னு பார்க்கும்போது கவுன்சிலில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இவங்க யார்? இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க. எலெக்ஷன் வச்சு அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க தான் வந்து இதில் இருப்பாங்க. கொஞ்சம் பேர், ஒரு சில பேர் வந்து நாமினேட்டடாகவும் இருப்பாங்க. நாமினேட்டட் உமன் ரிசர்வேஷன்லேருந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு அறிவுரைகளை வழங்கணும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் சில பேர் வந்து நாமினேட்டடாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவுன்சிலுக்கு தான் வந்து ரியல் பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கவுன்சிலுக்கு தான் வந்து இந்த முனிசிபல் கார்பரேஷனில் கவுன்சிலுக்கு தான் வந்து ரியல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி அடுத்தது வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்கிறாங்க. இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி எதுக்காக அப்படின்னா இந்த கவுன்சிலில் இருக்கிற இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து அவங்களுடைய வேலைகளை நிர்வாகம் செய்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க தான் வந்து இந்த ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பல்வேறு துறைகள் வந்து பிரிச்சிருப்பாங்க. ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருப்பாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்தும் வாட்டர் சப்ளை ஆகட்டும், இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம், இப்படி பல துறைகள் இருக்குது இல்லையா? ஒரு நகரம் இருந்தால் அந்த நகரம் சார்ந்த துறைகளில் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து இருப்பாங்க. இவங்க இந்த கவுன்சிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த கவுன்சிலுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு ப்ரெசைடிங் ஆஃபீஸர். ப்ரெசைடிங் ஆஃபீஸர்னால் என்ன? நம்ம ஸ்பீக்கர், சேர்மன்லாம் பார்த்துருப்போம், சபாநாயகர். இந்த கவுன்சிலுக்கு ஒரு சபாநாயகர், ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் யார் அப்படின்னா மேயர் தாங்க. ஹெட்டட் பை மேயர், ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கூட வந்து டெபுட்டி மேயர் வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு பெயரளவு மேயர் தான், ஒரு பர்சன் தான், ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான். ஆனால் ரியல் பவர் வந்து கவுன்சில் கிட்ட தான் வந்திருக்கும்னு நம்ம பார்த்துருப்போம். எப்படி வந்து இந்தியாவில் பிரசிடென்ட் தான் வந்து ஒரு ஒரு பெயரளவு தலைவராக இருக்கார். ஒரு ரியல் பவர் யார்கிட்ட இருக்குது? பிரைம் மினிஸ்டர் தான் இருக்குது, நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதே போல் தான் ரியல் பவர் அப்படிங்கிறது வந்து கவுன்சிலர் தான் இருக்குது. மேயர் அப்படிங்கிறவங்க ஒரு ப்ரெசைடிங் ஆஃபீஸர் அப்படி தான் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக இந்த கமிஷனர், மூணாவதாக யார் பார்க்குறோம்? கமிஷனர் பார்க்குறோம். கமிஷனர் யார் அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருங்க. இந்த கவுன்சில் எடுக்கிற இந்த முடிவுகளை எக்ஸிக்யூட் பண்ணுறது, நடைமுறைப்படுத்துறது யார் அப்படின்னா கமிஷனர் தான். யார்? கமிஷனர் தான். இந்த கமிஷனர் யாராக இருப்பார் அப்படின்னா இவங்களை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இவங்க பெரும்பாலும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, அவங்களோட வந்து அசோசியேட் ஆனவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முனிசிபல் கார்பரேஷனில் 3 அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க, கவுன்சில், ஸ்டாண்டிங் கமிட்டி அண்ட் கமிஷனர். கமிஷனர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர் தான் வந்து நியமிப்பாங்க அப்படிங்கிற பார்த்தோம். இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருப்பார் அல்லது அவங்களோட ஒரு அசோசியேட் பண்ண ஒரு ஆஃபீஸராக இருப்பார் அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக வந்து முனிசிபாலிட்டிஸ். முதல்ல நாம் ஃபஸ்ட் டைப்பு முனிசிபல் கார்பரேஷன், அதன் பிறகு வந்து முனிசிபாலிட்டி. செகண்ட் டைப் வந்து முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டிஸ் அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து ஸ்மாலர் சிட்டி, ஒரு சின்ன நகரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன நகரங்களை முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே அதே மாதிரி தான். இது வந்து ஸ்டேட்டில் வந்து இந்த முனிசிபாலிட்டிஸை நிர்வகிக்கணும்னா ஸ்டேட் அசம்பிளியால் முடியும், சட்டசபையால் முடியும். இதே வந்து யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசமாக இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டால் அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த முனிசிபாலிட்டிஸுக்கு வேறு விதமான பெயர்களும் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பெயர்கள்? முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கமிட்டி, முனிசிபல் போர்ட், பாரோ முனிசிபாலிட்டி, இப்படி சில பேர்கள்லாம் வந்து இந்த முனிசிபாலிட்டிஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்த மாதிரியே இந்த 3 அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா? இந்த முனிசிபல் கார்பரேஷனில்
முனிசிபாலிட்டிஸ்ல வந்து ஒரு 3 அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. யார் யார்? அதே போல தான் கவுன்சிலும் வந்து இங்கே இருப்பாங்க, ஸ்டாண்டிங் கமிட்டி இங்கே இருப்பாங்க. அதே போல தான் இவங்க பார்ட்லி வந்து எலெக்டான பீப்புளாக இருப்பாங்க, ஃபியூ வந்து நாமினேட்டட் பீப்புள்ஸும் இருப்பாங்க. அதே போல் ஸ்டாண்டிங் கமிட்டி இந்த கவுன்சிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும். அவங்க துறை சார்ந்த விஷயங்களில் அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அமைப்பில் தான் முனிசிபல் கார்பரேஷன் எப்படி இருக்குதோ அதே போல் தான் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த கவுன்சிலை வந்து ஹெட்டு ப்ரெசிடிங் ஆஃபீஸராக யார் இருப்பாங்க? மேயர் இருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம் இந்த முனிசிபல் கார்பரேஷனில் ரியல் பவர் வந்து கவுன்சில் கிட்ட தான் மட்டும்தான் இருக்கும். ஆனால் மேயர் வந்து ஒரு பெயரளவு தலைவர் தான் இருப்பார், ஜஸ்ட் ப்ரெசிடிங் ஆஃபீஸர் தான் இருப்பார் நமக்கு பார்த்தோம். ஆனால் பாருங்கள் இந்த கவுன்சிலை வந்து ஹெட் பண்ணுறதுக்காக வழிநடத்துறதுக்காக பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட் இருப்பார். பிரசிடென்ட் இருப்பார், அவர் கீழே வந்து வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. மேயர் மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு ரியல் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து தன்னிச்சையாகவே முடிவு எடுக்கலாம், இவங்க எடுக்கிறதா வந்து முடிவாக இருக்கும். ஸோ கவுன்சிலோடு சேர்ந்து தான் வந்து இவங்க முடிவு எடுப்பாங்க. ஆனால் மேயரை காட்டிலும் பிரசிடென்ட்டுக்கு வந்து அதிகப்படியான பவர் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதே போல் இவங்க பார்த்துருப்போம் இவங்களுக்கு வந்து மூணாவதாக வந்து கமிஷனர் வந்து இருப்பார். இந்த கமிஷனர் வந்து ஸ்டேட் அசம்பிளி தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இங்கே வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் இருப்பார். இந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் இந்த கவுன்சிலும் இந்த பிரசிடென்ட்டும் எடுக்கக்கூடிய அந்த நிர்வாக முடிவுகளை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர் யார் இருப்பாருன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் தான் வந்து இருப்பார் அப்படிங்கிறது நாம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி. நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி அப்படிங்கிற ஒரு மூணாவது கமிட்டியை வந்து பார்க்க போகிறோம். அதாவது மூணாவது அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியா ஆர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது அப்படின்னா ஒரு புதுசாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வருது, அந்த இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு தனி ஒரு கவனம் வந்து கொடுக்குது. அதே போல் ஒரு முனிசிபாலிட்டிக்கு தகுந்த அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அந்த ஏரியாவுக்கு இல்லைனாலும் அது வந்து முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு ஏரியா இது. அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஏரியாவை வந்து கவர்மெண்ட் நினைக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பவர் வந்து இதோடைய பவர் அப்படிங்கிறது இந்த கமிட்டியோட நோட்டிஃபைடு ஏரியா அப்படிங்கிற அந்த கமிட்டியோடைய பவர் அப்படிங்கிறது முனிசிபாலிட்டிஸ் மாதிரி தான் இருக்குமா, பவர்ஸ் லைக் முனிசிபாலிட்டிஸ். ஆனால் பாருங்கள் என்டையர்லி நாமினேட்டடாக தான் இருக்குமா. இதுக்கு வந்து எலெக்டட் பீப்புள்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. இதில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் வந்து டைரெக்டாக வந்து ஸ்டேட் அசம்பிளியாக தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் சேர்மன் முதற்கொண்டு ஸ்டேட் அசம்பிளி தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் இது வந்து ஒரு எலெக்டட் பாடியாவோ இல்லை சட்டப்பூர்வமான ஒரு பாடியாவோலாம் இருக்காது. ஒரு அமைப்பு, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கிடையாது இது. அதே போல் ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டப்பூர்வமான பாடி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து டவுன் ஏரியா கமிட்டின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து ஒரு ஸ்மால் டவுன் தான். ஸ்டேட்டுடைய அந்த ஆக்ட்னால சட்டத்தினால உருவாகக்கூடிய ஒரு டவுன் ஏரியா கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மொத்தமாக வந்து எலெக்டட் பீப்புளாகவும் இருப்பாங்க அல்லது நாமினேட்டட் பீப்புளாகவும் இருப்பாங்க. இதில் இங்கே பார்த்து பாருங்கள் நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி மாதிரி இது வந்து ஃபுல்லாக வந்து நாமினேட்டட் பீப்புளாக தான் இருப்பாங்க. இதில் பாருங்கள் இந்த முனிசிபாலிட்டிஸில் கொஞ்சம் பேர் எலெக்டடாக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் நாமினேட்டடாக இருப்பாங்க. ஆனால் வந்து நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டியில் எல்லாருமே நாமினேட்டட் தான். ஆனால் டவுன் ஏரியா கமிட்டியில் எல்லாருமே வந்து எல்லாருமே நாமினேட்டடாக வைக்கணும். அப்படி இல்லையா எல்லாரும் வந்து எலெக்டடாக வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அடுத்த வந்து கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது 2006 கண்டோன்மெண்ட் போர்டு ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஆக்ட் மூலிமா வந்து கொண்டு வராங்க. இது யார் கொண்டு வராங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம் இந்த முனிசிபாலிட்டிஸை வந்து ஒரு சென்ட்ரல் லெவலில் ஒரு 3 மினிஸ்ட்ரி வந்து கண்ட்ரோல் இருக்குது. அதை வந்து அவங்க அவங்களுடைய அந்த மினிஸ்ட்ரியில் வந்து வருது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த கண்டோன்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து வருது. அவங்க தான் வந்து இந்த கண்டோன்மெண்ட் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யார் மூலமா? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். கண்டோன்மெண்ட் போர்டுனா என்னங்க, அந்த குடியிருப்பு லோக்கல் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிலிட்ரி ட்ரூப்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ், இந்த மிலிட்ரி ட்ரூப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஃபோர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அந்த பகுதியை தான் வந்து கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பர்மனெண்ட்லி ஸ்டேஷன் மிலிட்ரி ஆஃபீஸ்னால் வந்து எல்லைகளை தான் இருப்பாங்கன்னு கிடையாது, நாடு முழுக்க வந்து இருப்பாங்க. அங்கங்கே ட்ரூப்ஸாக வந்து இந்த மிலிட்ரி ஆஃபீஸ் அந்த ட்ரூப்ஸ்லாம் வந்து லொக்கேட் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த பகுதிகளை கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தற்போது கணக்குப்படி மொத்தம் வந்து நாடு முழுவதும் 62 கண்டோன்மெண்ட் போர்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நாடு முழுவதும் 62 கண்டோன்மெண்ட் போர்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ஷியலி எலெக்டட் அண்ட் பார்ஷியலி நாமினேட்டட். இதில் இந்த கண்டோன்மெண்ட் போர்டில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்ஷியலாக வந்து நாமினேட்டும் ஆகிருப்பாங்க, பார்ஷியலாக வந்து எலெக்டான பீப்புளாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எலெக்டான பீப்புளுக்கு வந்து ஒரு 5 year term அவங்களுடைய டென்யூர் அப்படிங்கிறது வந்து
5 வருஷம் தான். 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு ரீஎலெக்ஷன் நடத்தி அந்த அத்தாரிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஆறாவது லோக்கல் கவர்மெண்ட் என்னன்னு பார்க்கும்பொழுது டவுன்ஷிப் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது இது எஸ்டாப்ளிஷ் லார்ஜ் பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனங்கள் தங்களுடைய எம்ப்ளாயீஸை வந்து செட்டில் பண்ணுறதுக்காக அவங்களுக்காக அந்த சிவிக் சப்ளையை கொடுக்கறதுக்காக ஒரு டவுன்ஷிப் வந்து உருவாக்குவாங்க. இப்போ மிகப்பெரிய கம்பெனி இருக்குது, அதில் வேலை செய்கிறவங்கலாம் எங்கே இருந்தோ வராங்க, ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வராங்க அப்படின்னா டைமுக்கு வர முடியுமா அவங்களால? ஸோ அதனால் வந்து ப்ரொடக்ஷன் பாதிக்கும் இல்லையா? ஸோ அந்த என்டர்பிரைஸ் பக்கத்துலேயே வந்து அவங்களுடைய அந்த ஒரு டவுன்ஷிப் வந்து உருவாக்குவாங்க. அதில் அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து குடியமர்த்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய என்டர்பிரைஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அதில் இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டிஸ்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா அந்த என்டர்பிரைஸஸ் சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அந்த என்டையர் டவுன்ஷிப்பையே அந்த என்டர்பிரைஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும், மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான அமைப்பை டவுன்ஷிப்னு சொல்கிறாங்க. இது வந்து லோக்கல் கவர்மெண்ட்டில் ஒரு அமைப்பாக இருக்கும். ஒர்க்கர்ஸ் லிவ் இன் த ஹவுசிங் காலனி, ஒரு ஹவுசிங் காலனி உருவாக்கியிருப்பாங்க. அந்த என்டர்பிரைஸ் தான் வந்து அந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ அந்த அத்தாரிட்டிஸும் வந்து அவங்க தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டவுன்ஷிப், 6வது லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தா வந்து போர்ட் ட்ரஸ்ட். போர்ட்னா என்ன? துறைமுகம். போர்ட் ட்ரஸ்ட், போர்ட் துறைமுகம். இது எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு பார்க்கும்பொழுது மும்பையில் இருக்கும், கொல்கத்தாவில் இருக்கும், சென்னையில் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து துறைமுகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறதுனால இந்த இடங்களில் இந்த போர்ட் ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும், துறைமுகங்களில் மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் அதை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த போர்ட் ட்ரஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொவைட் சிவிக் அமெனிட்டிஸ். அந்த பகுதியில் வேலை செய்யக்கூடிய, துறைமுகங்களில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு சிவிக் வசதிகளை, அந்த ஹவுசிங் வசதிகளை வந்து செய்கிறதுக்காகவும் இந்த போர்ட் ட்ரஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலே நம்ம டவுன்ஷிப் பார்த்தோம் இல்லையா, அதே போல தான் அந்த டவுன்ஷிப்பில் வேலை செய்யக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸுக்கு அவங்க எப்படி வந்து அந்த ஃபேமிலிஸை வந்து தங்குறதுக்காக ஒரு வசதிகள் ஏற்படுத்தி தராங்களோ, ஸோ அதே போல் இந்த போர்ட் ட்ரஸ்ட்லேயே வந்து சிவிக் அமெனிட்டிஸ் அதை வழங்குறதுக்கு, அந்த வசதிகளை வழங்குறதுக்காகவும் இந்த போர்ட் ட்ரஸ்ட் வந்து உருவாக்கிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாருன்னு பார்க்கும்பொழுது 2 பேருமே எலெக்டட் பீப்புள்ஸாகவும் இருப்பாங்க, நாமினேட் பீப்புள்ஸாகவும் இருப்பாங்க. யார்? அத்தாரிட்டிஸ் வந்து நாமினேட்டடாகவும் இருப்பாங்க, அதே போல் எலெக்டட்ஸாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி. ஒரு காரணத்துக்காக, ஒரு சிங்கிள் காரணமாக இருக்கலாம், ஒரு சிங்கிள் பர்பஸ், யூனிட் பர்பஸ் 2 காரணமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க இல்லையா, லோக்கல் ஃபங்க்ஷனல் பாடிஸ். லோக்கல் கவர்மெண்ட் மாதிரி ஒரு காரணத்துக்காக, சில காரணங்களுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கும் இல்லையா கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இது உருவாக்குறாங்க. அந்த அமைப்புகளை தான் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்டாச்சுரி அமைப்புன்னு சொல்கிறாங்க, ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு அப்படின்றாங்க. யார்? ஸ்டேட் கவர்மெண்ட்டால் உருவாக்கக்கூடிய 8வது அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் தான் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்டாச்சுரி பாடி, ஒரு சட்டப்பூர்வமான ஒரு பாடி, மேலே இருக்கிற பாடிஸ் மாதிரிலாம் இல்லை. சிலதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த டவுன்ஷிப்லாம் வந்து ஒரு ஸ்டாச்சுரி பாடி கிடையாது. ஸோ ஆனால் வந்து இது ஒரு ஸ்டாச்சுரி பாடி, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சுரி பாடி. இதில் வந்து இது வந்து முனிசிபாலிட்டிஸ் மாதிரியே இதோடைய பவர்ஸ்லாம் வந்து, ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஒரு முனிசிபாலிட்டிஸ்க்கு எப்படி இருக்குதோ அதோடைய பவர்ஸ் வந்து இதுக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஆக்டிவிட்டீஸ் லைக் ஒரு முனிசிபாலிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து ஆக்ட் பண்ணுமோ அதே மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 7 விதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேட் அசம்பிளியில், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 7 விதமான ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. 7 டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குது? டவுன் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட், அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ், வாட்டர் சப்ளை, சேவரேஜ் போர்டு, ஹவுசிங் போர்டு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, எலக்ட்ரிசிட்டி சப்ளை போர்டு அண்டு சிட்டி டிரான்ஸ்போர்ட் போர்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு முனிசிபல் கார்பரேஷன் மாதிரியான ஒரு பெருநகரங்களில் இது மாதிரியான தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். டவுன் இம்ப்ரூவ்மெண்ட் போர்டு, அந்த டவுன் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ், அந்த எப்படி வந்து டெவலப்பிங் அத்தாரிட்டிஸை வந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, அந்த பாடியை பார்க்குறோம். வாட்டர் சப்ளை அண்ட் சிவரேஜ் போர்டு, வாட்டர் சப்ளை என்ன, நீர்களை வந்து வழங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. சிவரேஜ் டிபார்ட்மெண்ட், அந்த கழிவுநீர் கால்வாயை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு போர்டு அது. ஹவுசிங் போர்டு, குடியிருப்பு பகுதியில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு போர்டு. பொல்யூஷன் கண்ட்ரோல், மாசுபடுதலிருந்து எப்படி பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு போர்டு. எலக்ட்ரிசிட்டி போர்டு, மின் வாரியம். சிட்டி டிரான்ஸ்போர்ட் போர்டு, போக்குவரத்து கழகம். இந்த சிட்டிலாம் இருக்கும் இல்லையா,
அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக இருக்கும். நீங்கள் சென்னைக்கு பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, வெளியே போகிறதுக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கும், அதில் சிட்டி டிரான்ஸ்போர்ட்டுன்னு உள்ளே ஒன்று இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 2 வகையான டிரான்ஸ்போர்ட்டிங் வசதியை நம்ம சென்னையில் கோயம்பேட்டில் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பர்பஸுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள், ஒரு ஸ்டாச்சுரி பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் 8 டைப்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், முனிசிபல் கார்பரேஷன் என்னென்னு பார்த்தோம், முனிசிபாலிட்டிஸ்னா என்னென்னு பார்த்தோம், நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டினா என்னென்னு பார்த்தோம், கவர்மெண்ட் போர்டுனா என்னென்னு பார்த்தோம், ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சினா என்னென்னு பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.